ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவை ஆரம்பம் சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இந்த எல்லா ரெசிபீஸ்க்குமே மெயின் இன்க்ரீடியண்ட்டான கேழ்வரகு 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இது சத்துள்ள இந்த கேழ்வரகை விதவிதமான உணவுகளாக சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி பாரம்பரிய உணவு. என்ன, ஆடி மாதத்தில் எல்லா ஊர்லேயுமே எல்லா அம்மன் கோயில்லையுமே கிடைக்கிற கூழ். அந்த கூழை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ காமிக்க போகிறேன். இது தயிர் வீட்லேயே போட்டு வச்சுருக்கேன். நல்லா திக்காக வந்திருக்கு. 3 கரண்டி ராகி மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலையிலேயே வச்சுட்டேன். தண்ணி இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, தண்ணி அதிகமானாலும் பிரச்சனை இல்லை கூழுக்காக. இப்போ இங்கே பாருங்கள், இது நைட். இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சு நான் காய்ச்ச போகிறேன். இந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா திக்கான பாட்டமாக இருக்க ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது திக் பாட்டம் இருக்கிற பேனில் தான் செய்ய முடியும். ரொம்ப தின்னாக இருக்கிற பாத்திரம் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிக்கும். அதனால் திக் பாட்டம் இருக்கிற ஒரு பேன் வச்சு இப்போ இந்த தண்ணியும் கேழ்வரகும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹீட் பட்ட உடனே நல்லா திக்காகும். ஆனால் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கலக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரும். ராகியோட அந்த பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா வெந்த ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும்போதே தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. இப்போ ஆற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். அடியில் கொஞ்சம் லைட்டாக கொலன்னு தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒருத்தருக்கு தேவைப்படுற மாதிரி இப்போ ரெடி பண்ண போகிறேன். எப்படி ரெடி பண்ண போகிறேன்றதை இப்போ சொல்கிறேன். ஒருத்தருக்கு தேவையானதை எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தயிர் வீட்லேயே போட்டது காமிச்சேன்ல, அதை வந்துட்டு இது கூட இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். காலையில் கூழ் எடுத்துக்கிறது உடம்புக்கு இந்த வெய்ய நாளில் ரொம்ப நல்லது. ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கோங்க. ஒரு சிலவங்களுக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கேற்ற கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சிலவங்க வந்து ரைஸ் விரும்ப மாட்டாங்க, அவங்க வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் தான் வேக வச்ச ரைஸை நான் ஆட் பண்ணிக்குவேன். ஒரு சிலவங்க இது சமைக்கும் போதே, அதாவது ராகியை நம்ம போட்டு ஸ்டவ்வில் குக் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே ஒலை வச்சு அதில் அரிசி போட்டு வேக வச்சு அதில் ராகி தூள் பவுடரை வந்து கேழ்வரகை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நான் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக தேங்காய், புளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்ச துவையல், தேங்காய் துவையல் பண்ணியிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மோர் மிளகாய் வச்சுருக்கேன். எது இஷ்டமோ அதை சாப்பிட்டுக்கலாம். வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது. அதிகமாக இதை வீட்டில் செய்கிறது கிடையாது. இப்போ கடைங்கள்லேயே நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பாருங்கள், கேழ்வரகு கஞ்சி செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த கஞ்சி 6 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். தாய்ப்பாலுக்கு அடுத்த திடமான உணவு இந்த ராகி பால், ராகி கூழ், ராகி கஞ்சி எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ராகி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு கலந்து வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து தண்ணி கொதிக்க விட்டு அதில் போட்டு இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அடுப்பில் ஹீட்டில் போட்ட உடனே நல்லா திக்காகுது. இது ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேங்காய் தூவிட்டேன். பட் தேங்காய் தூவுறதுக்கு முன்னாடி உப்பு, சர்க்கரை என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தேங்காய் தூவுறதுக்கு முன்னாடி உப்பு இல்லை சர்க்கரை ஏதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். 6 மாதத்து குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்தா போதும், சர்க்கரை வேண்டாம். இப்போது தேர்ட் ரெசிபி பார்க்கலாம்.
தேர்ட் ரெசிபியும் கேழ்வரகு கஞ்சி தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கஞ்சி. அது என்னங்கிறத அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து ஒரு பெரிய பவுலில் தண்ணி வச்சு கொதிச்சதுக்கப்புறமா ராகியை ஒரு டம்ளர் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூட சேர்த்து நல்லா வேக விட போகிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும், வெந்த வாசனை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை கொஞ்சம் வலிக்கும் தான், பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதை நினச்சி தாராளமாக எவ்ரி சண்டே மார்னிங் வீட்டில் எல்லாருக்குமே பண்ணி கொடுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது என்ன கன்சிஸ்டன்சியில் இருந்தது இப்போ பாருங்கள். சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த ராகி எல்லாம் வருஷம் முழுவதுமே வந்துட்டு சாப்பிட்லாம். இதுக்கு சீசன்லாம் கிடையாது. ஆனால் முக்கியமாக இந்த சம்மரில், இந்த கோடை காலத்தில் கூழாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்குது. 25 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் இப்படி ஆயிருக்கு. இப்போது காய்ச்சி வச்ச பால் ஊற்றுறேன். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கஞ்சியில் பால் ஆட் பண்ணுறது கூடுதல் சுவை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபீஸ்க்கு நான் எதுக்குமே ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை, பாம் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு பாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகளை விட சிறுதானிய உணவுகளில் மிகவும் முக்கியமானது இந்த கேழ்வரகு. ரொம்ப ரொம்ப சத்து மிக்கது. இந்த கேழ்வரகு எலும்புக்கு ரொம்ப ரொம்ப வலிமை சேர்க்கும். உடல் எடை குறைக்க ரொம்ப உதவும். சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமருந்துன்னே சொல்லலாம். இரத்த சோகை வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொழுப்பையும் குறைக்கும். இந்த வெயில் நாளில், இந்த அக்னி நட்சத்திர நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உடற் சூடு நீங்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அடுத்த ரெசிபி ரொம்ப ஹெவியான, லஞ்சுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்குமே சாப்பிடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி வச்சு ஒலை கொதிக்க வைக்கிற மாதிரி தான் அரிசி போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா சாதம் வெந்ததுக்கப்புறமா தேவையான கேழ்வரகு மாவை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணணும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக உப்புத்தூள் தூவிக்கணும். இதுக்கு சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். தேவைன்னா வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருந்தது. அந்த தண்ணியில் போட்டு சாதம் வெந்ததுக்கப்புறமா ராகி மாவு, கேழ்வரகு மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கைவிடாமல் எல்லா ரெசிபியுமே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது 25 மினிட்ஸாவது நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லா ரெசிபிக்குமே அந்த மாதிரி தான். ராகி வேகிறதுக்கு அவ்வளவு டைம் ஆகிடும். நான் வந்துட்டு இந்த நார்மல் குழம்பு கரண்டியால் ஒரு 4 கரண்டி அளவுக்கு தான் எல்லா ரெசிபீஸ்க்குமே வந்துட்டு கேழ்வரகு எடுத்திருக்கேன். இப்போ இந்த களி பாருங்கள், போட்டு நான் கிளறிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். களி செஞ்சு வச்சு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட கார குழம்பு, இல்லை மட்டன் குழம்பு, இல்லை சிக்கன் குழம்பு, நல்ல காரசாரமான குழம்பு கூட ரொம்ப சுவையாக இருக்குது. நான் நிறைய நாள் வந்துட்டு சாப்பிட்ருக்கேன் செஞ்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சுவை இது ரொம்ப பிடிச்சதுனால இப்போல்லாம் அடிக்கடி செய்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 25 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த களி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. செஞ்சு ஆற விட்டுட்டு இங்கே பாருங்கள், மறுநாள் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்புக்கு சாப்பிட்டேன். அவ்வளவு சுவை. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான உணவை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.